ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இப்போ இந்த ப்ளவுஸு மாடல் எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த ப்ளவுஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு டிப்ஸ் நான் சொல்லணும் அப்படின்னா, எப்போவுமே நம்ம சாஃப்டான ஒரு கிளாத் மேலே கொஞ்சம் திக்காக இருக்க மெட்டீரியல் வச்சோம் அப்படின்னா கொஞ்சம் ஃபினிஷிங் உங்களுக்கு கம்மியாக தான் வரும். அதனால் எப்போவுமே கீழே பேஸ் வைக்கிறது நல்லா ஹெவியான மெட்டீரியலும், பேட்ச் ஒர்க் பண்ணுற மெட்டீரியல் கொஞ்சம் சாஃப்டாகவும் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபினிஷிங் நல்லா நீட்டாக வரும். இது ஒரு ப்ளவுஸுக்கு நான் சொல்கிற ஒரு சின்ன டிப்ஸு தான். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அப்போது எந்த ஒரு வீடியோவுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இப்போது இது நார்மலாக ஒரு ரவுண்ட் நெக்கு தான் நான் இதில் கட் பண்ணியிருக்கேன். எப்பவும் போல் நெக்கை மட்டும் அடித்து நீங்கள் திருப்பிக்கோங்க. இது ரொம்ப குயிக்காக சீக்கிரமாக நம்ம பண்ணி முடிக்கக்கூடிய ஒரு சின்ன டிசைன் தான். இது ஒரு பட்டு சாரீக்குள்ள ப்ளவுஸு. அதில் கோல்டு கலர் மட்டும்தான் இருக்குது அப்படிங்கிறனால ஒரு டிஷ்யூ மெட்டீரியல் மட்டும்தான் நான் இதில் யூஸ் பண்ணியிருக்கேன். அடித்து திருப்பிட்டு நெக்கு ஓரமாக நீங்கள் நீடில் அளவுக்கு தையல் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் சுற்றி வர லைனிங் எல்லாமே அட்டாச் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிறது எல்லா கிளாத்தையுமே நீங்கள் கட் பண்ணிடுங்க. இதில் ரொம்ப டீப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுற அளவுக்கு ஒன்றும் இல்லை. நீங்கள் இது பார்த்தாலே செய்யக்கூடிய ஒரு விஷயம்தான். இதுக்கு நம்ம பண்ணியிருக்க எக்ஸ்ட்ராவாக யூஸ் பண்ணுற அந்த மெட்டீரியல் ரெண்டு விதமாக நம்ம ரெடி பண்ணிக்கிறோம். ஒன்று நாட் திருப்புற மாதிரி சன்னமாக அடித்து திருப்பிக்கோங்க. இன்னொன்று பார்டர் வைக்கிற மாதிரி கொஞ்சம் பட்டையாக நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி அடித்து திருப்பினதுக்கப்புறம் அந்த ஷேப் நமக்கு நெக்கு சுற்றி எப்படி வேணுமோ, ரொம்ப பெண்டாக வேணுமா இல்லை ஸ்ட்ரைட்டாக வேணுமா, என்ன டிசைனில் வேணுமோ அதை நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. அந்த மார்க்கில் நம்ம ரெடி பண்ண பீஸை அப்படியே வச்சு தையல் போடுறது தான். இதில் ரொம்ப டீப்பாக ரொம்ப ஹெவியான பேட்ச் ஒர்க் எதுவும் இல்லை. ஒரு இன்ச்சு 1.5 இன்ச்சு கேப்பு. ஏன்னா இதில் அந்த டிஷ்யூ மெட்டீரியல் அப்படிங்கும்போது கொஞ்சம் திக்காக இருக்கும். சாரீ ப்ளவுஸ் அப்படிங்கும்போது கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் அது ஒரு சில்க் காட்டன் கிளாத்தாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ஃபினிஷிங் இன்னமும் அதை விட நீட்டாக வரும். டிஷ்யூ மெட்டீரியல் அப்படிங்கும்போது லைட்டாக சின்ன சின்ன க்ரஷ் வரும். அப்பப்போ அயன் பண்ணி நீங்கள் அதை ஸ்டிச் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்க, ஒன்று திக்காக இருக்குது, ஒன்று தின்னாக நான் கட் பண்ணியிருக்கேன். திக்காக இருக்கிறத அட்டாச் பண்ணிவிட்டு ரெண்டாக மடித்து தையல் போட்டுக்கிறேன். நான் அடித்து திருப்புறதுக்கு பதிலாக அப்படியே வச்சு நான் தையல் போடுவேன். உங்களுக்கு அடித்து திருப்பணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி அந்த பீஸை நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. இந்த நாட் திருப்புறதுக்கு கம்பி கடையில் செப்பரேட்டாகவே உங்களுக்கு கிடைக்கும். வேணும் அப்படின்னா நீங்கள் அதை வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். 50 rupees அந்த மாதிரி தான் வரும். இது இருந்தால் உங்களுக்கு எவ்வளோ தின்னான நாட்டாக இருந்தாலுமே உங்களுக்கு ஈஸியாக திருப்பிக்கலாம். அந்த ஹூக் போய் அதில் மாட்டினதுக்கப்புறம் அதில் ஒரு லாக் இருக்கும். அது தள்ளி விட்டீங்க அப்படின்னா இழுக்கும்போது உங்களுக்கு ஃப்ரீயாக வந்துடும். எவ்வளோ பெரிய இதாக இருந்தாலும் உங்களுக்கு அந்த கம்பியை வச்சு இழுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். மேக்ஸிமம் எல்லா பட்டன் ஸ்டோர்லேயுமே உங்களுக்கு அது கிடைக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒரு லூப் வைக்கிறதுக்கு எவ்வளோ லென்த்து வேணுமோ அந்த அளவுக்கு கட் பண்ணிக்கோங்க. ஆப்போசிட்டில் வைக்கிறது இன்னும் கொஞ்சம் லென்த்தாக கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஏன்னா ஒன் சைடு வைக்கிறத விட அது கொஞ்சம் லென்த்தாக இருந்தால் தான் உங்களுக்கு ஃபினிஷிங் நீட்டாக வரும். இழுத்து பிடிக்காமல் சுருக்கு இல்லாமல் கரெக்டாக வைக்க முடியும். அதுக்கப்புறம் எக்ஸஸாக வர்றதை நம்ம கட் பண்ணிக்கலாம். என்ன ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்புக்கு தகுந்த மாதிரி அந்த ரவுண்டில் நீங்கள் அதை வச்சுருங்க. அந்த பிசுறு மாதிரி இருக்கிறது எல்லாத்தையுமே கட் பண்ணிடுங்க. கவனமாக கட் பண்ணுங்கள், கிளாத்தில் பற்றக்கூடாது. கரெக்டாக அந்த தையலோடு நீங்கள் கட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் மேலே பீஸ் வைக்கும்போது அந்த பிசுறு வராமல் உங்களுக்கு ஈஸியாக ஸ்டிச் பண்ண முடியும். இப்போ ஒன் சைடு நம்ம இதை வச்சுட்டோம். அதே ஆப்போசிட் சைடில் இதே மாதிரி லூப்பை மாட்டி வச்சு அந்தந்த ஸ்ட்ரெயிட் வரும்போது நீங்கள் தையல் போட்டுக்கோங்க.
இது கீழேருந்து வைக்கிறதுக்கு உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இல்லை அப்படின்னா மேல் பக்கம் இருந்தே வைங்க. வைக்கிற மெத்தடு இப்படி தான், உள்ளே மாட்டி மாட்டி நம்ம லூப் வச்சு தையல் போடணும். அதை வந்து நீங்கள் மேல் பக்கமே இருந்து வச்சா உங்களுக்கு அந்த டிஸ்டன்ஸ் கரெக்டாக வரும். ஏன்னா கீழே வைக்கும்போது அந்த கீழே வர அந்த நெருக்கமான பகுதியில் உங்களுக்கு கரெக்டாக வைக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், கரெக்டான பொசிஷன் தெரியாது. அதனால் மேலேருந்து நீங்கள் ஈக்குவலாக வச்சுக்கிட்டே வந்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து அந்த கீழே வர போர்ஷன் வந்து கரெக்டாக வந்துடும். எந்த ஒரு டிசைனுமே நம்ம ஸ்ட்ரெயிட்டில் செய்யும்போது அதனுடைய நேர் வந்து கரெக்டான டிஸ்டன்ஸில் நம்ம கரெக்டாக மார்க் பண்ணிக்கலாம். ஆனால் ஒரு பெண்டில் வரும்போது கொஞ்சம் நமக்கு அது ரிஸ்க்காக இருக்கும். இருந்தாலும் அது நம்ம அந்த இடம் அந்த டிசைன் ஷேப் நல்லா தான் வரும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் அந்த ஒன் சைடு வந்து ஃபோல்டு பண்ணி அப்படியே வச்சு நான் தையல் போடுறேன். இது கரெக்டாக அந்த நெக்குக்கிட்ட கொண்டு வந்து நம்ம அதில் முடிச்சுக்கிறோம். அதுக்கப்புறம் அதை கட் பண்ணிவிட்டு ஆப்போசிட் சைட்லேயும் நம்ம தையல் போட்டுக்கலாம். அதே மாதிரியே தான் அந்த லூப் இருக்கிற அந்த பிசுறு இருக்க பகுதியையும் நம்ம மடித்து ஃபஸ்ட்டு தையல் போட்டுறோம். அதுக்கப்புறம் அவுட்டரில் ஒரு ஸ்டிச் நம்ம போட்டுக்கலாம். அதே மாதிரி ஆப்போசிட் சைடும் இதே மாதிரி நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கோங்க. ஃப்ரண்ட்டில் வந்து நெக்குக்கு வந்து இதே மாதிரி பார்டர் நீங்கள் கொடுத்துக்கிட்டிங்கன்னா போதும். எக்ஸ்ட்ராவாக வேறு எந்த ஒரு கலரும் இல்லை, சிம்பிளான ஒரு டிசைன் போதும் அப்படின்னா இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி கீழே இந்த மாதிரி நம்ம நார்மலாக கீழேயும் கழுத்தும் அடித்து திருப்புறது நம்ம யூஸ்வலாக ஒரு லைனிங் ப்ளவுஸ்க்கு நம்ம பண்ணுறது. ஆனால் இந்த மாதிரி வைக்கும்போது கீழே இருக்க போர்ஷனை கவர் பண்ணணும் அப்படின்னா நம்ம நெக்கு மட்டும் அடித்து திருப்பிட்டு கீழே எக்ஸ்ட்ராவாக ஒரு கிளாத்தை கொடுத்து நம்ம அடித்து திருப்பிக்கலாம். இதில் வந்து டாட் பிடிக்கிறதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. எப்பவும் போல் நீங்கள் டாட்டும் இதில் வந்து பிடிச்சிக்கலாம். நீட்டாக அயன் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ஓரளவுக்கு உங்களுக்கு அந்த சுருக்கமெல்லாம் இல்லாமல் ஃபினிஷிங் நீட்டாக வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் கமெண்ட்ஸில் போட்டிங்க அப்படின்னா நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். தேங்க்யூ வியூவர்ஸ். நீங்கள் தொடர்ந்து இந்த சேனலை பார்த்து யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்கள். அதில் ஏதாவது உங்களுக்கு கமெண்ட்ஸ் தெரிவிக்கணும்னா கமெண்ட்ஸ் பாக்ஸில் போடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.